கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கணத்தை குறித்து பார்த்து வருகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், இங்கே என்னை கனம் பண்ணுறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுறவர்களை அசட்டை பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே ஆசாரியனுக்கு சொல்கிறார். தேவனுடைய அருமையான இஸ்ரவேலுடைய ஆசாரணியாக ஊழியக்காரருக்கு ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல கனம் பண்ண வேண்டியது தேவனுக்கு தான் கனம் பண்ணணும். வேதவசனம் தேவனுக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று வேதத்தில் பார்க்குறோம். அப்போ தேவனுக்கே கனமும் மகிமை அவருக்கு தான் முதல் கனம் செலுத்தணும். ஆண்டவர் சொல்கிறார், என்ன கனம், எந்தெந்த விஷயத்தில் என்ன கனம் பண்ணுறீங்களோ முதல் கனம் தேவப்பிள்ளை, உலகத்தில் நீங்கள் யாருக்கு கனம் பண்ணுறீங்களோ இல்லையோ முதல் கணம் தேவனை கணம் பண்ண வேண்டும். இங்கே மத்தேயுல வேதத்தில் பார்க்குறோம், தேவப்பிள்ளைகளை, என் பிதாவையும் என்னை குமாரனையும் கணம் பண்ணுறவன் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருக்கலாம், எந்த மதத்துக்காரர்களாக இருக்கலாம். இந்த மதங்கிறது உலகத்தில் மனுஷனால் உண்டாகப்பட்டது. ஆனால் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் தேவ பிள்ளைகளே. ஆனால் அவர்களை தேவன் என்ன பண்ண வேண்டும்னா கனப்படுத்த வேண்டும். ஆதாம் ஏவாளும் தேவனை கனப்படுத்தவில்லை. இதை செய்யக்கூடாதுன்னா அவர்கள் அதை செய்து மீறி விட்டார்கள். தேவனை கனப்படுத்தணும்னா எல்லாத்திலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறது, தேவன்கிட்ட கேட்டு செய்கிறது, அதான் கணம். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது, அவரை கணம் பண்ணுறதில்ல. தேவ பிள்ளைகளே, முக்கியமாக அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ மனுஷரை கணம் பண்ணுகிறார்கள், ஆனால் தேவனை கணம் பண்ணுகிறவர்கள் ரொம்ப அரிது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே ஊழியக்காரனே, நீங்கள் முதல்ல தேவனை கணம் பண்ணணும். பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம். இந்த அருமையான இந்த எலியேசர் இவன் ஆசாரியன். தேவ பிள்ளைகளே, அவன் என்ன பண்ணுகிறான்னா, அவன் தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்கவில்லை, உலகத்துக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கற்றுக் கொடுக்கவில்லை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கவில்லை. குடும்பத்தில் முதல்ல தேவ பிள்ளைகளை, நீங்கள் முதல்ல உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் ஊழியம் நல்லா இருக்கணும், தேவ பிள்ளைகள் தொழில் நல்லா இருக்கணும், உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். முதல் கணம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் கணமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் என்று வேதத்தில் பார்க்குறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யாராக இருக்கலாம், தேவ பிள்ளைகளை எந்த மதத்துக்காரர்களாக இருக்கலாம், ஆனால் கடவுளை கணம் பண்ணுறதுல முந்தி கொள்ளுங்க. கடவுளை உண்மையிலே தேவனை கணம் பண்ணினா உலகத்தில் பாவம் செய்ய மனசே வராது. ஆண்டவர் அவர் கட்டளையை அவர் கணம் பண்ணணும்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும். தேவ பிள்ளைகளே, அது செய்யாமல் கொஞ்சம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் அவர்களை உயர்த்திடுவார், ஊழியத்தில் உயர்த்திடுவார், என்னவெல்லாம் பண்ணிடுவார். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் முதல்ல கணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னது, அவங்க சுய இச்சல் படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே என்ன பண்ணுகிறது, ஆண்டவர் அதான் சொல்கிறார், என்னை கணம் பண்ண விட்டு விட்டீர்கள் என்று சொல்கிறேன். என்னை கணம் பண்ணுறவர்களை நான் கணம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணவர்களை அசட்டை பண்ணுவேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி முதல் கணம் தேவனுக்கு கொடுங்க. எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்க்குறவராக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, மேனேஜராக இருந்தாலும் சரி, கிளார்க்காக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைங்க பியூனாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, முதல் கணம் கடவுளுக்கு கொடுக்கணும், தேவனுக்கு கணம் கொடுக்கணும். ஜட்ஜாக இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், நீங்கள் தேவனை கனப்படுத்துகிறீர்கள் என்றால் உங்களுடைய ராஜ்யம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தொழில், உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை கணம் என்றவர்களை நான் கனப்படுவேன். எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவருக்கு நீங்கள் கணம் பண்ணுறீர்கள், எல்லா விஷயத்திலும் முதல் கணம் தேவன் தான் கொடுக்கணும். முதல் கணம். காரணம், உங்களை படைத்தவர் அவர், உங்களை இது நாள் வரைக்கும் வழி நடத்தினவர், எத்தனையோ ஆபத்துக்கு விலை காத்தவர், எத்தனையோ நாசமோசத்துக்கு விலை காத்தவர், முன்ன ஆதாரம் கொடுத்தவர், கொடுக்க துணியை கொடுத்தவர், உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இத்தனை வருஷம் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால தேவனுக்கு கணத்தை செலுத்தும் பொழுது, தேவ பிள்ளைங்க தேவனுக்கே கணமும் துதியும் செலுத்தும் போது, தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிற பகுதியில் உலகத்தில் இன்னைக்கு வாழ்ந்து
கொண்டிருக்கிற ஏரியாவில் தேவன் உங்களை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் யாரையும் கனப்படுத்தி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு தேவனை கனப்படுத்துவேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? நல்ல ஆண்டவரையும் சோத்திரனப்பா, என்னை கனப்படுத்துறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்னவரே. ஆண்டவரே, அப்பா அப்பா, நாங்கள் உண்மை கனம் பண்ண நீ கிருபை செய்யும். எல்லா விதத்திலும் உமக்கு கனம் பண்ண கிருபை செய்யும் அப்பா. எல்லா விதத்திலும் துதியும் கனவும் உமக்கே செலுத்துகிறோம்ப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் நம்முடைய வல்லமை கடந்து வர முடியாது சொல்லிக்கிறோம். அப்படியே கேட்கறதுக்காக சோத்திரனப்பா, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொருட்படுத்துவதுங்க, வழி எடுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். கனம் பண்ணுங்க, தேவனை கனம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். God bless you. ஆமென், ஆமென், ஆமென்.